ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணோம். விஜய் சேதுபதி வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் நம்ம நேற்றுக்கு முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நிறைய கலவரங்கள் என்னன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி புதுசாக இந்த 2 ஷூட்டுக்கும் நடுப்புற நடக்கிற சண்டையை பற்றி காமிச்சிட்டு இருந்தார். அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு தடவையாக விசிட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. பார்த்தா அரோரா கிட்ட கம்ருதீன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் வீட்டிலேருந்து வந்து சொன்னதுக்கு அப்புறமா உண்மையிலேயே நான் மனசு இதுவாகி தான் திவ்யாட்ட போய் சாரி கேட்டேன். நீ வந்து அதை புரிஞ்சுக்காமல் அதை பற்றி கொச்சப்படுத்தி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி திரும்ப துஷாரை இழுத்துட்டு வந்து நீ தான் காரணம் துஷார் போனதுக்கு, நீயும் ஒரு காரணம்னு இப்போ வார்த்தையை மாற்றிக்கிட்டாரு. இவர் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து நடுப்புற கானா வினோத் வந்து நீ என்ன தெரியுமா பண்ணுற, பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா அதை கொண்டு வந்து அந்த போத்தன் வந்து பண்ணிட்டு போனார் இல்லை, அதை வச்சு எல்லாரும் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசி பேசி அரோராவை பெரிய ஆளாக்குறாங்க. சிம்பிள். இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல திரும்ப நான் அப்படி தான் பேசுவேன்னு எல்லாரும் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் கமருதீன் சும்மா இல்லாமல் நீ வந்து அவ கூட நான் பழகக்கூடாது, எங்களை கட் பண்ணணும்னு தானே இப்படிலாம் பண்ணினேன் அப்படிலாம் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணலை. இந்த டாபிக் அவர் டச்சே பண்ணியிருக்கக்கூடாது. அனாவசியத்துக்கு அதை டச் பண்ணி அது ஆரம்பத்துலேருந்தே எனக்கு வந்து எதுவுமே கிடையாதுன்னு சொன்னது. இதை வச்சு பாரு பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு, ஏதோ பண்ணியிருக்காங்க. இந்த புத்தி எப்படி வேறு எங்கே போகும்? மைக்கை கட்டி வச்சு பேசுகிறது, இருட்டை தேடி ஓடுற புத்தி இப்படி தான் யோசிக்க தோணும் அப்படின்னு நமக்கு தோணினது. இவங்க 2 பேரும் தன்னைத்தானே தான் கீழே இறக்கிக்கிறாங்களே தவிர என்னமோ பண்ணுறாங்க போங்க. அடுத்தது திரும்ப வந்துட்டு விஜயஸ் உள்ள வந்துட்டு இதை பற்றி நம்ம கேட்க வேண்டாம், அவங்களே அடிச்சுக்கிட்டோம், அவங்களே சால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டாரு. இந்த டிக்கெட்டு ஃபினாலே எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. யாருக்கு அப்படின்னு கேட்டார். சுபிக்ஷா எழுந்து பாரு கமருதீனுக்கு கிடைக்கக்கூடாது, அரோரா எழுந்து சாண்ட்ராக்கு கிடைக்கக்கூடாது, அடுத்தது விக்ரம் வந்து திவ்யாவுக்கு கிடைக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஏதோ சொன்னார், இவங்க வந்து ரூல்ஸ் மதிக்கிறது இல்லை, கருத்துக்களை கேட்கறது இல்லைங்கிற மாதிரி அங்கே ஆரம்பிச்சிருச்சு பொறி. அடுத்தது சபரி எழுந்து சாண்ட்ராக்கு கிடைக்கக்கூடாதுன்னு காமெடியாக ஒரு மாதிரி சொல்ல உடனே விஜய் சேதுபதி 12 வாரம் ஆச்சு, கொஞ்சம் சீரியஸாக அட்ரஸ் பண்ணுங்கள் அப்படின்ன உடனே சீரியஸாக அட்ரஸ் பண்ணும்போது வேறுகொண்டு 2-3 பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு இதனால் சாண்ட்ராக்கு கிடைக்கக்கூடாது. அதாவது தனக்கு கிடைச்ச ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கூட பிரஜினுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த டிக்கெட்டுக்கான வேல்யூ இவங்களுக்கு தெரியாது, ஸோ இவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஒன்று. இது எப்படி இருக்குது, இந்த வார்த்தையெல்லாம் அப்போ வந்துதா அப்படின்னு கேட்க நல்லா இருந்தது. வினோத் வந்து திவ்யாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்னாரு. கமருதீன் வந்து பாரு அரோராவுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சுற்றி விட்டார். கனி பாருக்கு கிடைக்கக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து ஒன்லி சண்டை மட்டும்தான் பண்ணி ஜெயிச்சிட்ருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை அவங்களுக்கு. எந்த டாஸ்க்குள்ளே போனாலும் சண்டை போடுவாங்க, அதுக்கு எது வந்தாலும் சரி சண்டை போட்டு அதை காலி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. திவ்யா வந்து பாரு வினோத் விக்ரம்னு ஒவ்வொருத்தரையாக இழுத்து விட என்னென்னமோ சுற்றி பேச உங்கள் பதில் சரியில்லை. பாருவை பற்றி சொன்னதாவது கொஞ்சம் ஏதோ கண்டென்ட் இருந்தது, ஆனால் வினோத் விக்ரமெல்லாம் நீங்கள் இழுத்து விடுறது உங்களுக்கு அவங்களுக்கான பிரச்சனை தான் இருக்குது. 12 வாரம் விளையாடினதை வச்சு யோசித்து சொல்லுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு அடுத்தவர்கிட்ட நகர்ந்து போயிட்டார். அடுத்தது சாண்ட்ரா சபரிக்கு கிடைக்கக்கூடாது, ஏன்னா அவனுக்கு என்னை விட நிறைய டைம் இருந்தது, ஆனாலும் அவன் வந்து கேமே விளையாடலை, இப்பையும் சும்மா தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு. ஏன்னா சாண்ட்ராவை சபரி சொன்னாங்க, சபரியே சாண்ட்ரா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு இருந்தது. அடுத்தது சுபி தனியாக யோசிக்க கூட முடியாது, விக்ரம் என்ன சொல்கிறாதோ அதை தான் இவங்க வழிமொழிவாங்க அப்படிங்கிற மாதிரி. இது உண்மையே கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது இவங்க எப்படி யோசித்து சொன்னாங்க, மேபி வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒவ்வொருத்தரோட யோசனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல இருக்குது. திவ்யா வந்து திரும்ப எழுந்து கமருதீன் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணது கிளாப்டு அதெல்லாம் இது பண்ணி அது என்னமோ சுற்றி விட்டாங்கங்க. அதுக்கு விஜய் சேதுபதி தலையவே தொங்க போட்டார் முடியல அப்படின்னுட்டு. முடித்த உடனே
பேசாமல் கிளாப் பண்ணிவிட்டு அப்படியே கையை தம்ஸ் அப் காமிச்சிட்டு ஒரு சர்க்காஸ்டிக்காக போகிறோம் உட்காந்துருன்னு கையை காமிச்சிட்டு போயிட்டாரு. அவ்வளோதான் பிரேக்கு. திவ்யா ஒன்று கேட்குறாங்க, ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் கொடுக்கும்போது நான் ஏதாவது இது பண்ணேன்னா ஏன் என்னை பற்றி சொல்லலைன்னு நான் கேட்டேன். அதாவது அந்த இந்த ராஜாராணி டாஸ்க் நடக்கும்போது, இல்லை நெக்லஸ் திருடுற டாஸ்க் நடக்கும்போது மற்றவங்க எல்லாரையும் ஓஹோன்னு சொன்னீங்க, நானும் தான் நைட்டு உங்கள் கூட முழிச்சுட்டு உட்காந்துருந்தேன், என்னை பற்றி மென்ஷன் கூட பண்ணலங்கிறது திவ்யாவோட வருத்தம். அது அந்த வாரத்துலேருந்து அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுதான் வீட்டிலேருந்து சொன்னாங்க, ரொம்ப பழசுலேருந்து ஆரம்பித்து பேசாத அப்படின்னுட்டு. அவங்க அங்கேருந்து வச்சிட்ருக்காங்க. அதை பற்றி கேட்க, இதை பற்றி எனக்கு கேட்க உரிமை இருக்குன்னு கேட்க, உடனே விக்ரம் நான் பதில் சொல்லட்டுமான்னு, பதில் எனக்கு தேவையில்லை. ஏங்க நீங்கள் ஒரு கருத்து கேட்பீங்க, ஒரு இது கொஷின் வைப்பீங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன்னு வந்தால் எனக்கு ஆன்சர் தேவையில்லைன்னா அது எப்படி தான் தீரும்? அதை தீர்க்கவே முடியாமல் அப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா அப்படின்னுட்டு விக்ரம நோ நீட், எனக்கு ஆன்சரே தேவையில்லை, நீங்கள் போங்க விக்ரம்ன்றாங்க. அடுத்தது திவ்யா கனியிடமும் அதே விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒன்றும் பொதுவாக இல்லைங்க. அடுத்தது டீம்ஸ் எஃபோர்ட் போட்டு நாங்கள் விளையாடி இருக்கோம், ஆனால் என்னை பற்றி அவன் பேசக்கூட இல்லை அப்படி இப்படின்னுட்டெல்லாம். திரும்ப விஜேஸ் வந்துட்டு நான் இதுக்கு மேலே டிஸ்கஸ் பண்ண ரெடியாக இல்லை, என்னை சுற்றி விட்டுறீங்க, எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அரோரா நீங்கள் சேவ்டு, பாரு நீங்கள் சேவ்டு, வினோத் சுபி சேவ்டு, விக்ரம் சேவ்டு, சபரி சேவ்டுன்னு சொல்லிவிட்டு இனிமே இதையும் அதான் டிஸ்கஸ் பண்ணுறதா இல்லை, தலை சுற்றிருச்சுன்னாரு. உடனே சுபியை சேவ்டுன்னு சொன்னோடனே சுபி மக்களுக்கு நன்றின்னு சொல்ல, ஏங்க நான் காப்பாற்றினேன் மக்களுக்கு நன்றி சொல்கிறீங்கன்னு உடனே அரோரா நீங்கள் மக்கள் செல்வன் சார்னு எடுத்து கொடுக்க, அரோரா நீ ஒரு ஆள்மா அப்படின்னு ஒரு டோனில் சொன்னார். அடுத்தது திவ்யா நேரடியாக பேசுவேன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க திவ்யா, இப்படி சுற்றி விட மாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு சேவ்டு அப்படின்னாரு. அடுத்தது யார் வேணும் யார் வேண்டாம், கனி அண்டு சாண்ட்ரா இருக்காங்க. எல்லாருமே சாண்ட்ரா வேண்டாம்னு சொல்ல, பார்வதி மட்டும் கனி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆப்வியஸ்லி கனி எலிமினேட்டட். கனி போகிறாங்கன்னொன்னே வினோத்தும் பார்வதியும் சிரித்த சிரிப்பும் கும்மாளமும் இருக்கே, இட் வாஸ் ரியலி சீப். சரி ஏதோ ஒன்று இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், பட் அதுக்குன்னு இப்படியா? ஈவன் அவங்க ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இப்போ கனிட்டேருந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருந்தாங்க. கனி மற்றவங்க எல்லாத்தையும் பேசினாங்க, ஆனால் பார்வதி கிட்ட மட்டும் போகக்கூட இல்லை. சாண்ட்ரா கூட வந்து கனி உங்களுக்கு எனக்கும் இவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் ஆனால் அப்படின்னு, கனி பார் எனக்கு தெரியும் இதெல்லாம் இந்த கேமில் வெளில உனக்கு உன்னை பற்றி எனக்கு எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது, இது கேமு அவ்வளோதான் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு அவங்க வெளில வந்துட்டாங்க. விக்ரமும் சபரியும் அழுதது தான் ரொம்ப 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 மோசமாக இருந்தது. அவ்வளோ இது பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. இவங்க வெளில வந்து அதுக்கு பண்ணதுக்கு அப்புறமா கூட திரும்ப அவங்க ஏன் போனாங்கன்னு ஒரு அழுகை. உண்மையிலே ஒரு பெரிய சண்டைன்னு வரும்போது டக்குன்னு அதை நியூட்ரலைஸ் பண்ணுற விதமாக ஏதாவது பண்ணுவாங்க அவங்க இல்லையேன்னு அவர் விக்ரம் அழுதுன்னு இதுவாக தான் இருந்தது. வெளியில் வந்ததுக்கு அப்புறமா மேடையிலேருந்து பேசும்போதும் பார்வதி வந்து மக்களுக்கு நன்றி சொல்லணும் சார்னு சொல்ல, ஏம்மா கனியை வெளில அனுப்பிச்சிட்டதுக்கான விஜய் சேதுபதி கேட்டது கரெக்டாக இருந்தது. ஆமாம் சார்ன்ட்டாங்க. என்ன அப்படி ஒரு வன்மம் இந்த பொண்ணுக்கு தெரியல. விக்ரம் தான் கேட்டுகிட்டே இருந்தார், இது என்ன லாஜிக் இது அப்படின்னுட்டு. பார்வதி உடனே போய் எனக்கு தெரியும் இவங்க அத்தனை பேரும் உன்னை தான் குத்துவாங்கன்னு ஆரம்பிக்க, திவ்யா போய் பாரு நோ டோன்ட் நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன்னு சொல்ல, ஏய் போடி நாங்கள் வேறு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஏமா எலிமினேஷன் நடந்துகிட்ருக்கு, சாண்ட்ராவை யாரும் சொல்லலைங்கும்போது நீ வேறு எந்த விஷயத்தை பற்றி பேசுவேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி ஒரு சண்டை வர, பாரு நான் கேட்க மாட்டேன் போ அப்படின்னு சாண்ட்ராவை அழைச்சிட்டு போய் வேற ஒரு இடத்துல உட்காந்து பேச, திரும்ப முடிஞ்ச உடனே திவ்யா வந்து கேட்குறாங்க, அது எப்படி நீ பண்ணலாம், அவளை போய் நீ எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்? எல்லாருக்கும் இது வந்து எல்லாரும் சாண்ட்ராவை சொன்னது கேமில் இருந்த ஒப்பீனியன், கேமில் இவங்க எப்படி பண்ணாங்க அவங்க எப்படி பண்ணாங்கங்கிறத பொறுத்து. கமருதீன்னு சொல்கிறா, ஏய் அப்படி பண்ணியிருந்தான்னா அது தப்பு தான், அது தப்பான விஷயந்தான் அப்படின்னு எல்லாம் சொல்ல, இது கேமுக்கான விமர்சனங்கள்லாம் சொல்லி அது ஒரு மாதிரி இருந்தது. அவ்வளோதான். பிக் பாஸ் வந்து அவங்கள நல்லா பாராட்டி அனுப்பிச்சாங்க, வெல் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த வாய்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பிக் பாஸ்ன்னெலாம் சொன்னாங்க. வந்த நாள் முதல் இன்னி வரைக்கும்
என் மீது வைத்த ஒரு அன்புக்கு நன்றி கனின்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சீங்க, தெரியாததையும் கற்றுக்க ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு வெல் பிளேட் அப்படின்லாம் அவரை நல்லா இது பண்ணி வெளில அனுப்பிச்சி வச்சார். அடுத்தது பார்த்தா திவ்யா வந்து அவங்கள தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மாதிரி தான் இருந்தது. நான் என் காதால் கேட்டேன்லாம் சொல்ல உடனே எனக்கு தெரியும் எல்லாரும் ஒன்று தான் சொல்லுவாங்கன்னு சாண்ட்ரா ஏற்றி விட்டதை சொல்ல கமருதீன் ஏய் அப்படின்னா அதெல்லாம் தப்பு அப்படின்லாம் இவங்க பேசிகிட்டு இருக்க. அடுத்தது இவங்க வெளில போய்ட்றாங்க. வெளில போனோடனே இவர் வந்து விஜய் சேதுபதி வந்து ஓகே அப்படின்னு சொல்ல அரோரா நியூ இயருக்கு விஷ் பண்ணுறாரு. அரோரா நியூ இயருக்கு சாப்பாடு அனுப்புவீங்களான்னு கேட்க சாப்பாடு வேணுமா அரோரான்னு பேசிகிட்டு இருக்கும்போதே திவ்யா சாக்லேட் அப்படிங்க, பாரு கேக்கு அப்படிங்க, யாரோ ஒருத்தர் வந்து புது ட்ரெஸ்ஸு அப்படிங்க. சரி நான் எல்லாம் லிஸ்ட் எடுத்துக்கிறேன், லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு ஃபினாலேக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்ட்டு போயிட்டாரு, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. திவ்யா கிட்ட பேசணும்னு சொல்ல, திவ்யா பாரு கிட்ட பேசணும்னு சொல்ல, பாரு போக முடியாது அப்படின்னு சொல்ல, வேர் சொல்கிறத சொல்லிட்டு முதுகு கட்டிட்டு ஓடாத சரியா, உனக்கு பேசுகிறதுக்கு தைரியம் இல்லைன்னு பேச கமருதீன் வந்து சாண்ட்ரா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண வர சாண்ட்ரா எனக்கு வேணாம் கமருதீன் விட்டுரு அப்படின்னு சொல்ல, நான் ஒரு தலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்னு கமருதீன் சொல்ல, அடுத்தது திவ்யா சுபிக்கிட்ட வராங்க. எதுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் 2 பேரும் ரூல் வயலேட் பண்ணியிருக்கீங்கன்னு ஆரம்பித்த சண்டை சுற்றி 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 விக்ரம் வந்து நீ எப்படி என் பொண்டாட்டியை பற்றி பேசுவேன்னு போய் ரொம்ப தெளிவாக தான் இருந்தது. விக்ரம் சொல்கிறது ரொம்ப சிம்பிள், நீ உன் கருத்தை சொல்லிட்ட, நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனை கேளு. திவ்யா ஆஸ் யூஷுவல் என் கருத்தை சொல்லிட்டேன், நீ கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எனக்கு தேவையே இல்லை, என்ன வேணாலும் பண்ணிட்டு நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறீங்கல்ல. விக்ரம் சொல்லிட்டாரு 5 நிமிஷம் டைம் கொடுக்குறேன், நாளைக்கு பேசிக்கலாம், இல்லை 5 நிமிஷம் கழித்து பொறுமையாக பேசலான்னுட்டு. ஆனாலும் விடைந்தொடன்னு கமருதீன்கிட்ட பேச, அடுத்தது வினோத்தை இழுத்து விட, வினோத்தை என்ன சொல்லலை, உன்னதான் 15 நிமிஷம் கழுவி ஊற்றினாங்கன்னு சொல்ல, உங்களை 12 வாரமாக சொல்லிட்டு இருக்காங்க கையை நீட்டி பேசாத, கோவத்தை அடக்குன்னுட்டு, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அவரை இவங்க திட்ட, இது ஒரு மாதிரி சுற்றி அதாவது திவ்யா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, நீ வந்து எங்களை எல்லாருமா சேர்ந்து என் மேலே அட்டாக் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக கமருதீன் சபரிலாம் சரி ஓகே இரு திவ்யா கத்தாத, வெயிட் பண்ணு, இந்த பொறுமையாக பேசுவோம், அவன் டைம் கேட்குறான், முடிஞ்சதுன்னா பேசி இல்லாட்டினா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான டோனில் தான் இவங்க 2 பேரும் உள்ளே வந்தாங்க. ஆனால் அது என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து என்னை சார்ஜ் பண்ணுறீங்க. ஏங்க நான் இப்படி கழுவி ஊற்றிட்டு இருக்கேன் திவ்யாவை, இதில் எனக்கு கமெண்ட் வேறு நீ திவ்யாவோட பிஆர்னுட்டு. சத்தியமாக சொல்லுங்களேன், பிஆர்னா என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், நல்லாயிருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஆக்சுவலாக இந்த கண்டஸ்டன்ஸ் யாருமே வெளியில் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, பிகாஸ் சீரியல் பார்க்குற வழக்கம் கிடையாது. ஸோ இவங்க எந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் இவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா எனக்கு அறிமுகமான முகங்கள் தான். ஓகேவா, ஏதோ 1-2 பேர் சிடபிள்யூசியில் கனி வந்தாங்கங்கிறது எப்பயோ ஒரு சில எபிசோட் பார்த்துருக்கிறதுனால தெரியுமே தவிர வேறு எதுவுமே யாரை பற்றியுமே எனக்கு தெரியாது. ஸோ என்ன சொல்ல வந்தேன், திவ்யா பண்ணிகிட்டு இருந்தது இது ஏதோ தேவையில்லாத ஒரு கேயாஸ் மாதிரி தான் இருந்தது. விக்ரமும் தவறாக சொல்லலை. விக்ரம் சொல்கிறாரு, நீ என்ன தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணினேன்னு நான் சொல்லவே இல்லை, என் ஒய்ஃபை பற்றி நீ தப்பாக பேசினேன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீ ஒரு கருத்து எடுத்து வைக்கிற இந்த வீட்டுக்குள்ளே நடந்ததை பற்றி, அதை பற்றி நான் உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தே ஆகணும், அதை நீ கேட்டே ஆகணும். இந்த வீட்டில் யாரும் பேசாதன்னு சொல்கிறதுக்கு உரிமையே கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனால் திவ்யா கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அவங்கள வந்து கன்சோல் பண்ணி, இல்லை நீ கொஞ்சம் அமைதியாக இரு, தண்ணி குடி, பொறுமையாக பேசிக்கலான்னு ஃபைனலாக கன்சோல் பண்ணது யார் தெரியுமா, நம்ம சாண்ட்ரா. இந்த வாரம் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்களா தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மிட் நைட்டு சாண்ட்ராவும் பாருவும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும், அவன் என்னமோ பண்ணியிருக்கான், அதனால தான் அவன் அவகிட்ட அப்படி பாயறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான்னு திரும்ப குட்டையை குழப்ப. இந்த வாரம் பாருங்கள், திரும்ப பாரு கமருதீன் ஒன்றா சேர்ந்துருவாங்க. வீக்கெண்டு முடிஞ்சு போச்சு, ட்ராமா எல்லாம் ஓவர், திரும்ப இது பேபின்னு ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண முடியும், பார்த்து தான் ஆனும் நம்ம கன்றாவி. ஓகே, இந்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலி எப்படி இருக்கும்,
என்ன நடக்கும்? கனியினுடைய எவிக்ஷன் நியாயமா இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.